டைவர்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 27. வெற்றியிடம் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் சொல்லி கொண்டு செல்ல திரும்பிய லீலா அதிர்ந்தாள். அங்கே அவர் அருகே ஸ்ரீனிவாசன் நின்றிருந்தான். தன்னை சமாளித்து கொண்டு அவனிடம் சென்றாள். என்ன, உங்ககிட்ட பணம் வாங்கி அந்த ஆள் ஏமாத்திட்டானா? சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவன்கிட்ட அவர் வாங்கி தருவாரு. ஆனால் என்கிட்ட எதுக்கும் வரக்கூடாது. வக்கீலிடம் இருந்து பத்திரத்தை வாங்கி அவன் முகத்தின் நேரே தூக்கி காட்டியவள், அந்த ஆளுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அதனால எங்கள் குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எனக்கும் அவனுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. அவன்கிட்ட பணம் இல்லைன்னா எவ்வளவு பணம் ஏமாந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவன்கிட்ட இருந்து கிட்னி, லிவர் எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எங்களையும் எங்கள் வீட்டு பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க என்றவள் வேகமாக அவ்விடம் விட்டு சென்று விட்டாள். வெளியில் வந்ததும் வக்கீல் அவளிடம் விடை பெற்று கொண்டு சென்றார். சாலையில் இறங்கி ஓரமாக நடந்து கொண்டிருந்தாள் லீலா. அவள் மனதில் குழப்பம் சூழ்ந்தது. முன்தினம் எந்த பிரச்சனையும் செய்யாமல் சென்று விட்டானே, இப்பொழுது எதற்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தான் என்ற யோசனை அவள் மூளையை குடைந்தது. காலையில் சந்தோஷம் நிறைந்து கண்ட வெண்ணிலாவின் முகம் அவள் மனக்கண்ணில் வந்து போனது. அவள் சந்தோஷத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமோ என்று யோசித்தவாறே நடந்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் ஒரு கார் உரசி கொண்டு வந்து நின்றது. யார் என்று திரும்பி பார்த்தாள். அவள் பக்கத்தில் இருந்த கண்ணாடியை இறக்கினான் ஸ்ரீனிவாசன். ஹலோ, எங்க போறீங்க? ஒரு நொடி தனக்குள் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள் லீலா. இவனிடம் சமாதானமாக பேசி வெண்ணிலாவின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் செய்துவிட வேண்டும் என்று யோசித்தாள். என்ன வேணும் என்றால் கொஞ்சம் அமைதியாகவே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. தன் புருவத்தை சுருக்கினாள். பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு பயந்தவ இல்லை நான். அதுதான் தெரியுமே. சிறு புன்னகை ஒன்று அவன் முகத்தில் அரும்பியது. பயம் இல்லைன்னா தைரியமா என்கிட்ட பேசலாமே. திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தான். அருகே ஒரு பூங்கா இருந்தது. வாங்களேன், அங்க உட்காந்து பேசலாம். சில நிமிடங்கள் யோசித்தாள். இவனிடம் நிலைமையை எடுத்து சொல்லி இனி அவர்கள் வாழ்க்கையில் தலையிடாத வண்ணம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வாங்க என்று விட்டு அங்கே நடந்தாள். பூங்காவில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். என்கிட்ட என்ன பேசணும்? வெற்றியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? அதுதான் ஸ்டேஷன்லேயே சொன்னனே. கொஞ்சம் யோசிக்கலாம் இல்ல? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? ஒரு 30 இருக்குமா? அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? ஒருவேளை அவன் திருந்தி வரலாம் இல்ல? அதையெல்லாம் திருந்தாத ஜென்மம். சரி, இப்போ பையனை கூட்டிக்கிட்டு எங்க போவீங்க என்றவனை யோசனையோடு பார்த்தாள் லீலா. நான் எதுக்கு போகணும்? இல்ல, விவாகரத்து ஆயிடுச்சுன்னா தனியா போய் கஷ்டப்படணுமே, அதனால கேட்டேன். ஹலோ, அந்த வீடு வாடகை வீடு. யாரு வாடகை கொடுக்குறாங்களோ அவங்க அந்த வீட்டில் இருக்கலாம். அங்கே அவனோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கு. அவன் அப்பாவோட திங்ஸ், அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அது அவன் வீடு ஆகிடுமா? அவன் வந்தா அவனோடது, அவன் அப்பாவோடது மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போக முடியும். அவன் அம்மாவோடது எல்லாம் வெண்ணிலாவுக்கு தான். அதையெல்லாம் நான் அவளுக்கு கொடுத்துடுவேன். எப்பவும் போல வாடகை கொடுத்துட்டு நான், கிருஷ்ணா, பாட்டி 3 பேரும் அதே வீட்டில் தான் இருப்போம். ஓ, சரி சரி. வெண்ணிலாவோட சம்பள பணத்தை கொடுக்க சகா ஒத்துக்கிட்டானா? அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் நான் வாங்க போகிறது இல்லை. அந்த பணத்தை நான் எதுக்காக கேட்டேன்ற காரணம் சகாவுக்கு தெரியும். அதனால அவனே அதை பார்த்துக்குவான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்களை பார்த்துக்குவேன். என்ன படிச்சிருக்கீங்க? முறைத்தாள் அவனை. இல்லைங்க, என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ எதுக்கு என்ன இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாச்சும் வேலை இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல, அதுக்காகத்தான். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி டிஸ்கண்டினியூட், 2nd இயர் வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? இதுவரை பொறுமையாக பதில் சொல்லி கொண்டிருந்தவளுக்கு கோபம் வந்தது. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கு காரணம் என்னன்னு நேரடியாக சொல்லிடுறேன். வெண்ணிலாவுக்கு சகா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில நீங்க இனி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இனி எப்பவும் அவள் லைஃப்ல நீங்க வரக்கூடாது சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள். ஒரு நிமிஷம். 2 அடி நடந்தவள் திரும்பி என்ன என்பதை போல் பார்த்தாள். உட்காருங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஆனால் நான் என்ன பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் பேசுறதுக்கு என்ன இருக்கு வெண்ணிலாவை தவிர? அதுதான் கிளியராக சொல்லிட்டேன்ல. முதல்ல உட்காருங்க, நான் பேசணும். வேறு வழியின்றி அமர்ந்தாள். நீங்கள் என்ன வேலைக்கு போக போறீங்க? அதை பற்றி உங்களுக்கு என்ன? காரணம் இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோட பொண்ணுங்களுக்கு கேர்டேக்கராக இருக்க முடியுமா? அதிர்ச்சியாக அவன் முகத்தை பார்த்தாள் லீலா.
வெண்ணிலா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேர்டேக்கர் வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால அவங்க வேற வேலை தேடிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல அவங்க அந்த வேலையில சேரணும். அது வரைக்கும் தான் எங்க வீட்ல வேலையில இருப்பாங்க. எனக்கு என் பொண்ணுங்க ஒரு கேர்டேக்கரோட அரவணைப்புல இருக்க வேண்டாம்னு தான் கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். வெண்ணிலா வந்ததும் அவ பார்த்துக்குவா அப்படின்னு யோசிச்சேன். இப்போ நான் வேற கேர்டேக்கர் தேடணும். அப்படி கிடைக்கிற வரைக்கும் உங்களால வந்து பார்த்துக்க முடியுமா? என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? வெண்ணிலாவால தான் இது நடந்ததுன்னு அவளுக்கு பதில் நான் வந்து பார்த்துக்கணும்னு மிரட்டுறீங்களா? சத்தியமா இல்ல. உங்களுக்கு தேவை வேலை. அதுக்கான சம்பளத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வேற ஆள் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஹெல்ப்பா பண்ணலாம் இல்ல? அதுக்கு எதுக்கு நான்? உங்களுக்கு ஆளா கிடைக்காது என்று சொல்லிவிட்டு எழுந்து நடக்கத் தொடங்கினாள். வேகமாக எழுந்து அவனும் அவளுடனேயே நடந்தவன், அதெல்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா உங்கள மாதிரி கிடைக்க மாட்டாங்க என்றான். சட்டென நின்றவள் அவன் முகத்தை பார்த்தாள். இல்ல, கல்யாணத்துல பார்த்தேன். தப்பு பண்ணது உங்க புருஷன்னு தெரிஞ்சு உங்க நாத்தனாருக்காக அவனை எதிர்த்து நின்னீங்க. அதுல வெண்ணிலா மேல நீங்க வச்சிருந்த பாசம் புரிஞ்சது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வெற்றியை மிரட்டிட்டு வந்தீங்களே, அதுல உங்க தைரியம் புரிஞ்சது. எனக்கு 2 பொண்ணுங்க தானே. ஒருவேளை நீங்க வளர்த்தா உங்கள மாதிரியே தைரியம் சொல்லி வளர்ப்பீங்களோன்னு யோசிச்சேன். அப்படி இல்லைன்னாலும் வெண்ணிலாவை எப்படி பாதுகாப்பா பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவங்களையும் பார்த்துக்குவீங்களோன்னு நினைச்சேன். அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு தேவை ஒரு வேலை. அதை நான் கொடுக்குறேன். நீங்க கிருஷ்ணாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா வரலாம். அவன் ஸ்கூல்ல இருந்து வர்ற டைம்ல போயிடலாம். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் பார்த்துக்குவோம். 9 to 5 ஜாப். சம்பளம் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி தரேன். உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் சென்று விட்டான் சீனிவாசன். என்ன செய்வது என்று புரியாமல் சிலையாக அப்படியே நின்று இருந்தாள் லீலா. லீலா என்ன முடிவெடுத்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.